அம்து சலவாத்துக்குப் பின். இது வஹன் என்ற பதிவின் 3வது பாகத்தின் தொடர்ச்சியாகும். இந்த பதிவில் வஹன் எனும் நோயின் அறிகுறிகளைப் பார்க்கப் போகிறோம். நோய் இருக்கும் நபருக்கு தானே மருத்துவம் பயனளிக்கும். அதனால் மருந்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நோய் இருக்கிறதா என்பதனை பரிசோதித்து விடுவோம். ஒரு முக்கிய வேண்டுகோள். இந்த பதிவு அறிஞர்களின் கூற்றுக்களின் அடிப்படையில் வஹனை பரிசோதனை செய்து கொள்ளும் ஒரு சுய பரிசோதனை வடிவம் மட்டுமே, வேறு யாரையும் தாக்குவதற்கோ அல்லது முத்திரை குத்துவதற்காகவோ அல்ல. நபியவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் காபாவின் புனிதத் தன்மையை விடவும் ஒரு முஃமினுடைய புனிதத் தன்மை மிகவும் உயர்வானது. ஆகவே இந்த பதிவை சொந்த முன்னேற்றத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள பார்வையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆரம்பகால அறிஞர்களின் கூற்றுக்களுக்கு இணங்க பார்வையாளர்களான உங்களிடம் நான் பல கேள்விகளைக் கேட்கப் போகிறேன். அதில் ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்தால் உங்களிடம் வஹன் இருக்கிறது என்று அர்த்தம் ஆகும். அப்படி எந்த அறிகுறிகளும் உங்களிடம் இல்லை என்றால் தயவுசெய்து 2 ரகாத் தொழுது இறைவனிடம் உங்கள் நன்றியை தெரிவித்து விடுங்கள். மிக நிச்சயமாக நீங்கள் ஒரு பாக்கியசாலிதான். சரி, கேள்விகளை துவங்குவோம். முதலாவது, இறை கட்டளைகளை தவறும்போது ஏற்படும் வலியை விட செல்வத்தை இழக்கும்போது உங்கள் இதயம் அதிகமாக வலிக்கிறதா? இரண்டாவது, ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதனை சிறிய பாவம்தான் என்று எண்ணுகிறீர்களா? மூன்றாவது, தீமைகளை விரும்பி நன்மையானவற்றை நீங்கள் தவிர்க்கிறீர்களா? நான்காவது, அல்லாஹ்வின் கட்டளைகளை விட மக்களின் கருத்துக்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறீர்களா? ஐந்தாவது, உங்கள் உள்ளிருக்கும் பலவீனங்களை சரி செய்யாமல் வெளியில் இருக்கும் எதிரிகளுக்கு மட்டும் குறை கூறுகிறீர்களா? ஆறாவது, நீங்கள் உங்களது மறுமை வாழ்க்கைக்கு தயார் ஆகாமல் உலகில் நீண்ட எதிர்காலத்தைப் பற்றியே கனவு காண்கிறீர்களா? ஏழாவது, உலகில் நிம்மதியாக வாழ வேண்டுமென உங்கள் இதயம் இயங்குகிறதா? மேலும் இறைக்கடமைகளுக்கு முன் சோர்வடைந்து செல்கிறீர்களா? எட்டாவது, அல்லாஹ்வுக்கு நேர்மையான அடியானாக இருப்பதை விட உங்கள் தகுதி அல்லது தராதரத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறீர்களா? ஒன்பதாவது, உங்களுடைய செல்வம் அல்லது தராதரம் அல்லது குழந்தைகள் அல்லாஹை விட்டும் அவனுடைய கட்டளைகளை விட்டும் உங்களை திசை திருப்புகிறதா? பத்தாவது, நீங்கள் உண்மையாக சத்தியம் என்று அறிந்த ஒன்றுக்காக பூரணமாக முயற்சிக்காமல் இலகுவான ஒரு பாதையைத் தேடுகிறீர்களா? 11வது, உலக நிலைமைகளுக்கு பயந்து சத்தியத்தை நோக்கிய பயணத்தில் பொறுமை இழக்கிறீர்களா? 12வது, உலக இழப்புகளை அஞ்சி சத்தியத்தை விட்டு விலகி செல்கிறீர்களா? 13வது, நேர்மைக்காகப் போராடும்போது சோர்வை உணர்கிறீர்களா? 14வது, அல்லாஹ்வை தவிர வேறு எதற்காவது பயப்படுகிறீர்களா? 15வது, ஒரு சடங்காக அல்லது சமுதாய வழக்கமாக மட்டும் இறைவனுக்கு கட்டுப்படுகிறீர்களா? அதாவது சமூகம் இறைவனுக்கு கட்டுப்படும் விதத்தில் மாத்திரம் நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுகிறீர்களா? வஹனில் உங்களின் படித்தரம் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் வஹனின் தீர்வுகளை குறித்து அறிஞர்கள் என்ன தீர்வுகளை கூறுகிறார்கள் என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.